ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முருடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. இங்க முருடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் சேமா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே √3, இங்கே √3, இங்கே √3, மூணுலேயுமே சேமாக இருக்குது. அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேமாக இருந்தால் தான் அதை பொதுவாக வெளியே எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ √3 வெளியே எடுத்து எழுதிருங்க. எப்போவுமே ரூட் வச்சு வர நம்பரை இந்த சைடு தான் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ √3 இதுலேருந்து வெளியே எடுத்தால் பாக்கி 5 இருக்கும். அடுத்த கூட்டல், இங்கேருந்து √3 வெளியே எடுத்தால் பாக்கி 18 இருக்கும். அடுத்த மைனஸ், இதுலேருந்து √3 வெளியே எடுத்தால் பாக்கி 2 இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 5ஐயும் 18ஐயும் கூட்டினா 23. அடுத்த -2 இன்டூ √3. இனி 23லேருந்து 2 கழிச்சா 21. அடுத்த √3. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4 இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 5 கூட்டல் 2 இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 5 -3 இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ இதுலேயும் ரூட்டுக்குள்ளே சேமாக இருக்குது. இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. அப்போ அதை பொதுவாக வெளியெடுத்து எழுதிடலாமா? கியூப் ரூட் ஆஃப் 5. இதுலேருந்து வெளியெடுத்தால் இங்கே பாக்கி 4 இருக்கும். அடுத்த கூட்டல், இங்கேருந்து கியூப் ரூட் ஆஃப் 5 வெளியெடுத்தால் பாக்கி 2 இருக்கும். அடுத்த மைனஸ், இங்கேருந்து வெளியெடுத்தால் பாக்கி 3 இருக்கும். ஓகே, கூட்டுங்க. ஃபஸ்ட்டு 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. அடுத்த -3. வெளியே கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது. இனி 6லேருந்து 3 கழிச்சா 3 இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 5. இந்த 3 சின்னதாக எழுதிக்கோங்க, ஏன்னா இது கியூப் ரூட் ஆஃப் 5. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இல்லை, அதை நம்ம சேமாக ஆக்கணும். அதுக்கு ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை டாப் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 75, லாஸ்ட்டு 5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடுக்கு போகும். 7ல் 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 5 5, 7லேருந்து 5 கழிச்சா 2. இது இப்போ 25 மாறும். 25 5ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா I 5 25. இனி 15ம் 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 5 15. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 3 3 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி 48ஐயும் சால்வ் பண்ணலாமா? இங்கே கடைசி ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். E2 4, 4 2 8, 24 இருக்குது. இதுவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2. அடுத்த E2 4. அடுத்த இதுவும் 2ஆம் வாய்ப்பாடு. A2 12, 6ம் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 2 6. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 3 3. இதே மாதிரி 243ஐயும் சால்வ் பண்ணலாம். லாஸ்ட்டு 3 இருக்குது, அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு ட்ரை பண்ணலாம். 24 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 8 3 24. இனி 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 6, 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21, 27 வரும். 9 3 27. அடுத்த 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 3 எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 75க்கு பதில் நம்ம டாப் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் சைடில் இருக்கக்கூடியதை பெருக்கல் போட்டு எழுதணும். அப்போ பாருங்கள், 5 2 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 5 இன்டூ 5. அடுத்த 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. இனி இந்த 1 எழுதாண்டா, ஏன்னா இதுக்கு கூட பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அடுத்த நடுவில் கூட்டல் இருக்குது. இனி இங்கே 5 இருக்குது. இனி 48க்கு பதில் இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுத போகிறோம். பாருங்கள், 2 இங்கே 4 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. அடுத்த 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. இதுக்கு பிறகு மைனஸ் இருக்குது. அடுத்த 243க்கு பதில் இங்கே சைடில் உள்ளது. இங்கே மொத்தமாக 3 5 தடவை இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? வெளியே இருக்கக்கூடிய 3 எழுதிருங்க. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், 2 வாட்டி 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுக்கலாம். வெளியே எழுதும்போது பெருக்கல் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? 3 ஒரு வாட்டி தான் இருக்குது, அப்போ அதை வெளியே எடுக்க முடியாது. அதனால் அதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. இனி இங்கே கூட்டல் 5. இங்கே பாருங்கள், 2 2 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். திரும்பவும் 2 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 வெளியே எடுங்க. 3 வெளியே எடுக்க முடியாது, அது ரூட்டுக்குள்ளே இருக்கும். மைனஸ், இங்கே அதே மாதிரி 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. திரும்பவும் 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். அடுத்த இந்த 3 வெளியே எடுக்க முடியாது, அப்போ அது ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ பெருக்கலாமா? 3 5 15. அடுத்த √3 கூட்டல் I2 10, 10 2ஐயும் பெருக்குனா 20. இனி √3 மைனஸ் 3 3 9. அடுத்த √3. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ரூட்டுக்குள்ளே 3 தான் இருக்குது. அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? √3. இதுலேருந்து √3 வெளியே எடுத்தால் பாக்கி 15. இங்கே கூட்டல், இதில் இருந்து √3 வெளியே எடுத்தால் 20.
அடுத்த மைனஸ், இங்கேருந்து வெளியே எடுத்தால் இங்கே 9 மட்டும் இருக்கும். பாருங்கள், 15ஐயும் 20ஐயும் கூட்டினா 35ன்னு கிடைக்கும். இனி -9 இன்டூ வெளியே √3. அடுத்த 35லேருந்து 9 கழிச்சா 26, வெளியே √3. இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிவிஷன். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் சேமாக இல்லை, சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். முதல் 40, லாஸ்ட்டு 0 இல்லாட்டா 5 இருந்துன்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 40 5ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 5 40. இனி இது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 4 2 8, 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 4, 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 2, 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி 625 சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் 5 இருக்குது, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 6ல் 5 ஒரு வாட்டி, 5 5. 6லேருந்து 5 கழிச்சா 1. இது இப்போ 12ஆ மாறுமா? 12ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. 12லேருந்து 10 கழிச்சா 2. இது இப்போ 25. 25 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 5 25. திரும்பவும் லாஸ்ட் 5, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 2 10. 12லேருந்து 10 கழிச்சா 2. இது இப்போ 25. அப்போ 5 25. திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடு. 5 25. இனி 5ம் 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 5 5. 1 வந்துடுச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 320ஐயும் சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட்டு 0, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 32ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30. 32லேருந்து 30 கழிச்சா 2. 20 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 4 20. இனி லாஸ்ட்டு ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6. 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. 1 வந்துடுச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எழுதிருங்க. வெளியே 5 இருக்குது. அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 40க்கு பதில் இங்கே சைடில் உள்ளதை எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 இருக்குது. அடுத்த 2 3 வாட்டி இருக்குது. எழுதிருங்க. 2 × 2 × 2. இதுக்கு அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது. வெளியே 2 இருக்குது. அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 5 இங்கே 4 வாட்டி இருக்குது. எழுதிடலாம். 5 × 5 × 5 × 5. அடுத்த மைனஸ், வெளியே 3 இருக்குது. எழுதிருங்க. அதுக்கு பிறகு கியூப் ரூட் ஆஃப் 320க்கு பதில் இங்கே சைடில் உள்ளதை எழுதிக்கலாம். ஒரே ஒரு 5 இருக்குது. எழுதிருங்க. அடுத்த 2 இங்கே 1 2 3 4 5 6 6 வாட்டி இருக்கிறதுனால 6 வாட்டி எழுதிக்கணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2. 6 வாட்டி எழுதிட்டேன். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? வெளியே 5 இருக்குது. இங்கே நம்மளுக்கு கியூப் ரூட். போன இதில் ஸ்கொயர் ரூட்டு இருந்து, ஸ்கொயர் ரூட்டுனா வேற ரூட்டு மட்டும் எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 2ம் போட்டுக்கலாம். இங்கே வெளியே 2 இருக்குது, சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்துன்னா, இப்போ 2 வாட்டி இருந்துன்னா ஒரு 2 வெளியே எடுக்கலாம், சரிங்களா? இது கியூப் ரூட். இங்கே வெளியே 3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்தால் மட்டும்தான் அதை வெளியே எடுக்க முடியும். பாருங்க, 2 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். பெருக்கல் போட்டுக்கிட்டு எழுதிருங்க. 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ அதை வெளியே எடுக்க முடியாது. அதனால் அந்த ரூட்டுக்குள்ளே எழுதணும். கியூப் ரூட் ஆஃப் 5. இனி கூட்டல். வெளியே 2 இருக்குது. இங்கே 5 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாமா? பெருக்கல் போட்டு 5ன்னு எழுதிருங்க. இனி பாக்கி உள்ள ஒரு 5 இருக்கும். அதை வெளியே எடுக்க முடியாது. அப்போ ரூட்டுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கணும். இனி மைனஸ். இங்கே வெளியே 3 இருக்குது. அடுத்த 2 3 வாட்டி இருக்குது. ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. திரும்பவும் 2 3 வாட்டி ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 5 வெளியே எடுக்க முடியாது. அப்போ உள்ளே எழுதிருங்க. கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ பெருக்கலாமா? 2 10. அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 5 கூட்டல். இனி 5 10. அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 2 6 6 2 12. அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்குது. அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்து எழுதிடலாம், சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் 5. அப்போ இதை வெளியே எடுத்தால் பாக்கி 10 இருக்கும். கூட்டல். இங்கேருந்து இதை வெளியே எடுத்தால் பாக்கி 10. அடுத்த மைனஸ். இங்கேருந்து இதை வெளியே எடுத்தால் பாக்கி 12. இனி இதை சால்வ் பண்ணலாம். 10ஐயும் 10ஐயும் கூட்டினா 20. 20ல் இருந்து 12 கழிக்கணும். இங்கே மைனஸ், அப்போ கழிக்கணும். 20ல் இருந்து 12 கழிச்சா 8. இனி வெளியே என்னது இருக்குது? கியூப் ரூட் ஆஃப் 5. இதுதான் இதோட ஆன்சர். இழந்த அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.